உக்ரைன் போர் ஒரு ரொம்பவே ஆபத்தான கட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி உலக வல்லரசுகளோட வரிசைய மொத்தமா மாத்தி எழுதக்கூடிய ஒரு திட்டம் உருவாகிட்டு வருது. இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப பாருங்க, உக்ரைன் என்ன பண்ணதுன்னா நேரா ரஷ்யாவோட மைய பகுதிகளையே டார்கெட் பண்ணுது. இது சும்மா ஒரு டிஃபென்ஸ் மூவ் கிடையாதுங்க. இது ஒரு புது கேம் பிளான். சரி, இந்த தைரியமான மூணால போர்க்களத்துல என்னதான் நடக்குதுன்னு முதல்ல பாத்துடலாம். சரி, முதல் பகுதி போர்க்களத்துல பதற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இங்க உக்ரைனோட புது அட்டாக்கிங் ஸ்டைல். அதுக்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே தங்களோட பிளானை மாத்திக்கிட்டே இருக்காங்க. உக்ரைனோட வார் ஸ்ட்ராட்டஜியே இப்போ டோட்டலா மாறிடுச்சு. முன்னெல்லாம் தங்களை தற்காத்துக்கிறதுல தான் கவனம் செலுத்துனாங்க. ஆனா இப்போ ட்ரோனை வச்சு நேரா ரஷ்யாவோட பெரிய நகரங்களையே தாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, கருங்கடல்ல ஒரு ரஷ்யா ஆயில் ஷிப்பையே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இது மூலமா போற ரஷ்யா வீட்டுக்கே கொண்டு போறாங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் பெரிய பிரஷர் கொடுக்கறாங்க. உக்ரைன் இப்படி ஏர்ல அட்டாக் பண்ணாலும் தரையில நிலைமை அப்படியே உல்டாவா இருக்கு. ரஷ்யா என்ன பண்ணிருக்குன்னா பொக்ரோவ்ஸ்க்குன்னு ஒரு முக்கியமான நகரத்தையே பிடிச்சிட்டாங்க. இதனால உக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு பாதுகாப்பான ஏரியாவே வெறும் 2 கிலோமீட்டருக்கு சுருங்கிடுச்சு. இது ரஷ்யா வேணும்னே வச்ச ஒரு ட்ராப்னு சொல்றாங்க. இப்ப புடினோட இந்த பேச்ச கொஞ்சம் கவனிங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் தாக்குனதுனால நம்ம வீரர்களுக்கு நியூ இயர் கிஃப்டா இன்னும் சில வெற்றிகளை பரிசா கொடுக்க போறோம்னு சொல்றாரு. இது நேரடியா சொல்றதா இருந்தா நாங்க போரை இன்னும் தீவிரப்படுத்த போறோம்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த பகுதிக்கு போலாம். ட்ரம்போட டிப்ளமேட்டிக் ஃப்ரஸ்ட்ரேஷன். அதாவது, இங்க போர்க்களத்துல நிலைமை மோசமாக அமெரிக்கால ஒரு முக்கியமான தலைவருக்கு டென்ஷன் ஏறிட்டே இருக்கு. அது ஏன்? வாங்க பார்க்கலாம். 350 பில்லியன் டாலர்கள். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய தொகைய அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவியா கொடுத்திருக்கு. ஆனா இவ்ளோ செலவு பண்ணியும் போர்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, சமாதான பேச்சுவார்த்தையும் உருப்படியா நடக்கல. இதுதான் ட்ரம்போட கோபத்துக்கே மூல காரணம். ட்ரம்ப் ஏன் இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாருன்னா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த 28 பாயிண்ட் பீஸ் பிளான் தான். யுக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இன்னும் இதை ஏத்துக்கவே இல்ல. இந்த மாதிரி தாமதம் ஆகுறதால நேரமோ பணமோ தேவையில்லாம வேஸ்ட் ஆகுதுன்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. சரி, மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு. உலகப் போர் வருமோங்கிற பயம். ஒரு பக்கம் போர்க்களத்துல டென்ஷன், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையில எந்த முன்னேற்றமும் இல்ல. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? மூணாவது உலகப் போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் இத பத்தி ஓப்பனாவே வார்ன் பண்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மூணாவது உலகப் போரோட விளையாடுறது எனக்கு பிடிக்கல. இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல. இப்ப போயிட்டு இருக்கிற இந்த பாதை உலகத்தை ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு அவர் நம்புறாரு. இந்த ஆபத்தை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு. இன்னொரு உலகப் போரை சந்திக்கிற நிலைமையில அமெரிக்கா இல்ல. இதுதான் ட்ரம்ப் தெளிவா சொல்ற மெசேஜ். இது இப்ப போற ரூட் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட இப்போதைய லீடர்ஷிப், அவங்களோட மிலிட்டரி தயார் நிலைமையில இருக்கிற ஒரு விமர்சனமாவும் இதை நம்ம பார்க்கலாம். நாலாவது பகுதி, கோர் 5 அறிமுகம். சரி, இந்த எல்லா விரக்தியோட விளைவா ட்ரம்ப் ஒரு புரட்சிகரமான ஐடியாவோட வராரு. இப்போ இருக்கிற உலக அமைப்பையே மாத்தி அமைக்கிற ஒரு பிளான் இது. அந்த பிளானோட பேரு தான் கோர் 5, சுருக்கமா C5. இது சும்மா இன்னொரு கூட்டணி கிடையாது. இப்போ இருக்கிற G7க்கு பதிலா உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான 5 நாடுகள் சேர்ந்து மொத்த உலகத்தையும் வழி நடத்தணும். இதுதான் அதோட நோக்கம். இந்த மெம்பர்ஸ் லிஸ்ட பாருங்களேன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அமெரிக்காவோட எதிரிகளான சீனாவையும் ரஷ்யாவையும் இதுல சேர்த்திருக்காரு. அதாவது எதிரி, நண்பன் எல்லாரையும் ஒரே டேபிளுக்கு கொண்டு வந்து அமெரிக்கா தலைமையில உலக பிரச்சனைகளை தீர்க்கணும். இதுதான் ட்ரம்போட ஸ்ட்ராட்டஜி. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு புதிய உலக ஒழுங்கா? ஒருவேளை இந்த C5 நிஜமாகவே வந்துட்டா குளோபல் பவர் பேலன்ஸ் எப்படி மாறும்? சில நாடுகள் பவரை இழக்கும், சில புது நாடுகள் பவருக்கு வரும். இந்த கம்பேரிஷனை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். G7ல இருக்கிற UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, கனடா மாதிரி வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாரையும் வெளியே தள்ளிடுறாங்க. அதுக்கு பதிலா ஆசியாவோட புது பவர் ஹவுஸான சீனாவையும் இந்தியாவையும் உள்ள கொண்டு வராங்க. இது உலக அதிகாரத்தை வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்க்கு மாத்திர ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். இதோட நோக்கம் என்னன்னா, உக்ரைன்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளை டக்குன்னு தீர்க்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் குரூப்பை உருவாக்கணுங்கிறது தான். ஆனா இதனால வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப ஆழமானது. ஐரோப்பாவோட செல்வாக்கு குறையும், அமெரிக்காவோட லீடர்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், உலக வர்த்தகம், பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா ரூல்ஸும் இந்த 5 நாடுகளோட நலனுக்காக மாத்தி எழுதப்படும்.
அப்போ ஒருவேளை இந்த கோர் 5 நிஜமானா உலகம் எப்படி இருக்கும்? இது நிஜமாவே உலக பிரச்சனைகளுக்கு ஒரு உடனடி தீர்வா இருக்குமா? இல்ல இந்த 5 பெரிய நாடுகள் சேர்ந்து உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு சர்வாதிகாரமா மாறுமா? உக்ரைன் போர்க்களத்துல ஆரம்பிக்கிற இந்த ஒரு சின்ன மாற்றம் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கிற சக்தியா மாறலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.